பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை என்ன செய்யாரா பெருக பண்ணுகிறவர், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிறவர், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமானுடைய வெளிச்சம் நடுப்பகல் வரைக்கும் சூரிய பிரகாசம் போல 7 மடங்கு பிரகாசம் அடைவோம். அதனால நம்ம வாழ்க்கையில் அதாவது நீங்கள் என்ன சொல்றதுன்னா, இன்னைக்கு அநேகம் பேருக்கு ஒரு வருங்காலத்தை பற்றி ஒரு சரியான ஒரு நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. பிசாசு சொல்லத்தான் கேட்காங்க, நீ உருப்பட மாட்ட, நீ முன்னேற மாட்ட, உனக்கு இந்த வியாதி சுகமாது, நீ உனக்கு இந்த உன் பிள்ளையை கட்டி கொடுத்துட மாட்ட, உன் மகனுக்கு நல்ல மருமம் கிடைக்காது, பொண்ணு கிடைக்காது, நீ படிச்சுக்கிட மாட்ட, நீ எழுப்பிக்கிட மாட்ட, நீ ஒரு நல்ல வீட்டை கட்டிக்கிட மாட்ட, உன்னால் ஒரு நல்ல வண்டி வாகனத்தை வாங்க முடியாது, நீ முன்னேற முடியாது, நீ என்னதான் கியூனாலும் என்ன செய்ய முடியாது, எழும்ப முடியாது. இதெல்லாம் பிசாசு அநேகம் பேர்ட்ட பேசிக்கிட்டே இருக்கான். ஆனால் வேத வசனத்தை நீங்கள் சரியாக வாசிக்காதனால, வேத வசனத்தை நீங்கள் வசனத்து மேலே நீங்கள் விசுவாசம் வைக்காதனால அந்த சத்தம் தான் அதிகமாக கேட்கு, அதனால தான் எனக்கு கலங்கப்படுதோம், மனமடி வாயிடுதோம். ஆனால் நீங்கள் பைபிளை நல்லா நீங்கள் வாசிக்க வாசிக்க வாசிக்க, அல்லது இந்த மாதிரி கூட்டத்தில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பங்கு பெற்று நீங்கள் வளர வளர வளர, அல்லேலூயா, உங்களுடைய வாழ்க்கை நடுப்பகல் வரைக்கும் என்ன செய்யுமா, சூரிய பிரகாசம் போல. என்ன பிரகாசமா? 7 மடங்கு பிரகாசம் அடைவோம். எத்தனை பேர் விசுவாசிக்க? நிச்சயம் இன்னைக்கு இருக்கிற நிலைமை மாறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற ஒருவேளை உங்களுக்கு குடியிருக்க வீடு கூட கஷ்டமா இருக்கு, கண்டிப்பா 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 ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமா செய்ய போறாரு. சார்ஜ் பேருக்கு இருக்க வீடெல்லாம் ஒரு வீடே கிடையாது, இன்னி வரதான் பெரிய பங்களா. ஹல்லேலூயா. பவுலுக்கு இருக்க வீடெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய வீடு கிடையாது, வருங்காலத்தில். அப்படி நீங்கள் விசுவாசிங்க. நம்ம வீட்டுக்காக இயேசுவை விசுவாசிக்கல, நம்ம பரலோகம் போகிறவங்களுக்காக தான் இயேசுவை விசுவாசிக்கும். இந்த உலக வாழ்க்கைக்காக நம்ம இயேசுவை விசுவாசிக்கல. இந்த என்னை கண்ண முன்னாடி எங்கே போனோம், மோட்சம், அதுக்காக நம்ம இயேசுவை தேடுதோம். ஆனால் இது எல்லாம் இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. எல்லா கரங்களும் எல்லா கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயாமே. பலிபீடமே, பலிபீடமே, கர்த்தரின் பலிபீடமே, 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 கர்த்தரின் பலிபீடமே. எரியட்டுமே, எரியட்டுமே, பரிசுத்த அக்கினியே. பலிபீடமே, பலிபீடமே, கர்த்தரின் பலிபீடமே. எரியட்டுமே, எரியட்டுமே, பரிசுத்த அக்கினியே. எங்கள் தேசம் மறுரூபமாகணுமே, எங்கள் சபைகள் உயிர் பெற்று எழும்பணுமே. எங்கள் தேசம் மறுரூபமாகணுமே, எங்கள் சபைகள் உயிர் பெற்று எழும்பணுமே. இந்த பாகாலின் பலிபீடம் அழியணுமே, எங்கள் தேசத்தின் தீட்டெல்லாம் எரியணுமே. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். எங்கும் முழங்கணுமே, உயிர் பெற்று எழும்பணுமே. எங்கும் முழங்கணுமே, உயிர் பெற்று எழும்பணுமே. பலிபீடமே, கர்த்தரின் பலிபீடமே. எரியட்டுமே, எரியட்டுமே, பரிசுத்த அக்கினியே. எங்கள் தேசம்
எல்லாம் எரியணுமே. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். எங்கும் முழங்கணுமே, உயிர் பெற்று எழும்பணுமே. எங்கும் முழங்கணுமே, உயிர் பெற்று எழும்பணுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா கரங்களும் வெட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லேவியாரம் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பலிபீடத்துல அக்கினி ஒருபோது என்ன செய்யக்கூடாதான், அணையவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலிபீடத்துல அக்கினி ஒரு நாள் ஒரு கால் என்ன செய்யக்கூடாது, அணையக்கூடாது. 6ஆம் அதிகாரத்தில் லேவியாரம் நினைக்க 6ஆம் அதிகாரத்தில். அப்போ காலையிலே என்ன செய்யணும், பலிபீடத்தில் விறகுகளை ஆசாரியர்கள் லேவியர்கள் என்ன செய்யணும், கொண்டு வந்து அடுக்கி அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். ஒரு காலம் அணையக்கூடாதான். பலிபீடத்தில் அக்கினி என்ன செய்யக்கூடாது, ஒரு காலம் அணையக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாயங்காலம் போல அப்படியே என்ன செய்யணும், ஆசாரியர்கள் இருந்து பலிபீடத்தில் விறகுகளை போடணும். காளைகளை என்ன செய்யணும், வெட்டி அந்த பலி செலுத்தணும். அப்போ சாயங்காலம் வைக்கிற விறகு காலையில் விடிய விடிய எரிஞ்சா இருக்கும். மறுபடியும் காலையிலே பலிபீடம் அணைய முன்னாடி பழையபடியும் காலையில் என்ன செய்யணும், விறகுகளை வச்சு காளைகளை பலி செலுத்தி அந்த பலிபீடம் எப்போது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா. அல்லேலூயா சொல்லுங்க. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும், நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணுமா, ஆவியிலே அனலாக இருங்கள். என்ன இருக்கணுமா, ஆவியிலே அனலாருங்கள். கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, ஊழியம் செய்யுங்கள். செபத்திலே உறுதியாக என்ன செய்யுங்க, தரித்திருங்கள். கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, ஊழியம் செய்யுங்கள். ஆவியில் எப்படி இருங்க சொல்லுங்க எல்லாரும். ஆவியில் எப்படி இருங்க, அனலா இருக்கணும். நானும் நீங்களும் நம்ம எல்லாரும் ஒரு பலிபீடம், கர்த்தரின் பலிபீடம். இது என்னது, கர்த்தர் பலிபீடம். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த பலிபீடம் வந்து எப்போதுமே எரிஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுவார், ஒருவேளை மூப்பர்கள் கை வைக்கும் போது நீ பெற்ற அபிஷேகத்தில் நீ என்ன செய்ய, அனல் மூட்டி என்ன செய்ய, எரிய விடு. அனல் என்ன செய்யக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனல் மூட்டி எரிய விடு. சொல்லுங்க ஹல்லேலூயா. தோத்திரம். இதெல்லாம் கவனிக்கணும். அபிஷேகத்தில் ஆவியில் அனல் மூட்டப்பட்டு நம்ம எல்லாருமே ஒரு அனல் உள்ள, இன்னைக்கு அநேக பேர் உப்பு சப்பு இல்லாத ஒரு பேரு கிறிஸ்தவங்களா இருக்காங்க. ஹல்லேலூயா. நீங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆவி இல்லை, அனல் இல்லை, ஒரு அபிஷேகம் இல்லை, ஒரு செபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, தேவனை விட்டு தூரமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள ஒரு வாதிப்பே கிடையாது. இப்போ நமக்கு இன்னைக்கு பைபிள் வாசிக்கலைன்னா ஐயோ இன்னைக்கு வாசிக்கலையேங்கிற வாதிப்பு மனுஷனுக்கு வரணும். இன்னைக்கு நமக்கு போதுமான நேரம் நமக்கு ஜெபம் பண்ணலையே. விக்டோரியா கவனிக்கீங்களா, அங்கே ஒரு விக்டோரியா இருக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஜெபம் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொன்னேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு பைபிள் வாசிக்கல, இன்னைக்கு ஜெபம் பண்ணலையேங்கிற ஒரு வாதிப்பு, ஒரு கவலை உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கீங்க. ஒரு மனுஷனுக்கு வந்து ஐயோ இன்னைக்கு நான் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணலையே, இன்னைக்கு விடிய விடிய உறங்கிட்டேனே, நான் இன்னைக்கு ஜெப சமூகத்தை தேடலையே, நான் ஜெபம் பண்ணலையே, ஐயோ உறங்கிட்டேனே அப்படிங்கிற ஒரு கவலை உனக்குள்ள இருந்தா உன் பலிபீடம் எரியுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் ஆண்டவரே நான் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணணும், நான் ஏசப்பா எனக்கு பைபிளை நல்லா எனக்கு வெளிப்படுத்தும், நல்லா எனக்கு ஜெப ஆவியை தாரும், நல்லவும் என்னை நேசிக்கணும், ஆண்டவரே ஒரு அன்பினால் என்னை நிரப்போம். அப்படி எத்தனை பேர் ஜெபம் பண்ணுற பழக்கம் இருக்கு? கையை வைத்து காட்டுங்க, கையை வைத்து காட்டுங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் பலிபீடம் என்ன செஞ்சு வச்சு இன்னைக்கு தகர்ந்து போய் கிடக்கு. ஹல்லேலூயா. நிறைய பேர் பலிபீடம் இன்னைக்கு இடிஞ்சு போய் கிடக்கு.
அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திர சோர்வு, ரொம்ப கவலை. யாரோ ஒருத்தர் எவனோ ஒருத்தன் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சிருப்பான். சிலர் ஊழியக்காரர்களோட இன்னைக்கு என்ன செய்தாங்க, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தாங்கன்னு விசுவாசிகள் பார்த்துட்டு அநேகம் பேர் இன்னைக்கு இடறி போயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரங்க இன்னைக்கு சில பார்த்தோன்னே ஊழிய அவரே இப்படி பண்ணிட்டாரு, அவரே இந்த மாதிரி பண்ணிட்டாரு. எவன் வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், உன் ஆத்துமாவை காத்து நீ பரலோகம் போய் சேரணும். அல்லேலூயா. யாருமே நியாய தீர்ப்பு நாளில் தப்பவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். நம்ம இத்தனை வருஷம் பரிசுத்தமாக நம்ம வாழ்ந்து, இத்தனை வருஷம் பரிசுத்தமாக வாழ்ந்து, 50 வருஷம் 60 வருஷமாக பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு நீ ஒரு நாளைக்கு ஒரு சில நிமிஷம் நீ பேசித்தனமோ விபச்சாரமோ செய்வாயானால் நீ இத்தனை வருஷமும் நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து பிரயோஜனம் எல்லாம் போயிடுச்சு. நீ இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சும் வம்பா போச்சு. அல்லேலூயா. நீ இத்தனை வருஷமும் நீ தசவாகம் கொடுத்து நீ ஊழியம் செஞ்சு நீ ஒண்ணுமில்லை, எல்லாம் போச்சு. முடிவு வரைந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஒரு பேசித்தனம் பாவம் செஞ்சுட்டு பைபிளை கையில தூக்கிக்கிட்டு லாந்ததை விட அதுக்கு பாவம் செய்ய முன்னுக்கிட்டு செத்து போறது நல்லது. பாவம் செஞ்சுட்டு வாழ்நாளெல்லாம் ஐயோ அப்படின்னு சொல்லி வாதிச்சா அடக்கதை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி செத்துறது நல்லது. பரிசுத்தமா வாழ்ந்து சாவணும். அல்லேலூயா. உயிரோடு இருக்க வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார், என்னிடத்திலே பாவம் உண்டென்று உங்களில் யாராயிலும் என்று குற்றப்படுத்த கூடுமான்னு கேட்டாரா இல்லையா? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 9 படிச்சு பாருங்க. என்னிடத்துல பாவம் உண்டென்று உங்களில் யாராகிலும் என்ன சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல இன்னைக்கு நானும் நீங்களும் கடைசி வரைக்கும் இந்த அசிங்கமான பேச்சுகள் மட்டும் நம்ம வாழ்க்கையில் வந்துடவே கூடாது. கடைசி வரைக்கும் கரைபடாம வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானா நம்ம பலிபீடம் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு அதாவது சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுற மனுஷன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிற மனுஷன் ஜெபம் பண்ண மாட்டான்பாங்க. எப்படி பழனிக்குமார் சொல்லுங்க? பாவம் செய்கிறவன் ஜெபம் பண்ண மாட்டான், ஜெபம் பண்ணுறவன் பாவம் செய்ய மாட்டான். பாருங்க, ரொம்ப சந்தோஷம். சாயங்கால கூட்டத்துக்கு வராதவங்களுக்கெல்லாம் மந்திரின்னு பேர் வச்சிருக்கேன். அல்லேலூயா. அவர் சில நாளைக்கு சாயங்காலம் போல வரமாட்டார், அதனால அவருக்கு பழனிக்குமார்னு சொல்றதை விட மந்திரின்னு பேர் வச்சிடணும். உங்கள் சின்ன மந்திரி எங்க? சின்ன மந்திரி காலையில் வந்தார், இப்போ வரல. அவ மந்திரி. அவள பெரிய மந்திரிமார்களால் சாயங்காலம் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. கல்லையில் சொல்லுங்க. உங்கள் வீட்டை வந்திருக்காங்களா? வேலையா? ஆஸ்பத்திரியா? சீரா போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா உங்கள் பலிபீடத்தை எரிய வைக்கிறது தான் எங்கள் வேலை. இந்த பலிபீடத்தை என்ன செய்யணும், ஆனால் வம்பா பீறக்கூடாது. எவனையோ பார்த்து யாரையோ பார்த்து உங்கள் பலிபீடம் வம்பா பீறாம நீங்கள் உங்களை வம்பா கெடுத்துக்கிடாதங்க. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம வாழ்க்கையில் நம்ம பலிபீடம் எரிந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பாதர் பெருக்கு மனசு படிக்க வரங்க. எரிந்து கொண்டே இருப்பேன் வரை, எரிந்து கொண்டே இருப்பேன். நல்லா நமக்கு இந்த அதை என்ன சொல்லுது, ரொம்ப அவ்வளோ யாவு சக்தி இருக்கும். இப்போ யாவு சக்தி குறையது மாதிரி இருக்கு. பாட்டெல்லாம் எங்க மூலக்கடை நடந்தாலும் எனக்கு வந்துடும். எரிந்து கொண்டே இருப்பேன் உமக்கா என் ஜீவன் பிரியோ வரை, எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியோ வரை, எரிந்து கொண்டே இருப்பேன். கரங்களத்தில் சோதனை செலுத்துவா. நம்ம வாழ்க்கையில எரிந்து கொண்டே இருக்கு. தயவு செய்து உங்க வாழ்க்கையில நீங்க அணைஞ்சு போயிடாதங்க. அல்லேலூயா. வேத வாசிப்பு, ஜெபம், காலையிலே நல்லா பாடி வாயை திறந்து சத்தமா பாடி ஆராதிங்க. நீங்க ஊமையா நீங்க ஜெபம் பண்ணதெல்லாம் நம்ம பெந்தெக்கோஸ்து அனுபவத்தில் இந்த ஊமை ஜெபம் கிடையாது. அல்லேலூயா. மனசுல ஜெபம் பண்ணதில்ல, அதெல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, பக்கத்தில் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குமானா நீங்கள்
வேறு வழி இல்லைன்னா தான் அது எனக்கு ஒரு அதுமா. அப்போ கூட நம்ம வாயை திறந்தால் மற்றவனை கேட்காம ஜெபம் பண்ண மொழிய வாயை மூடிக்கிட்டு பண்ணது ஜெபம் எல்லாம் அது அணைஞ்சு போன வாழ்க்கை. வாயை திறந்து நீங்கள் பாடணும். காலையுமே எழும்பி கொஞ்ச நேரம் நல்லா பாடி ஆண்டவர் ஆராதிக்கணும். காலையிலே வாயை திறந்து ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக உங்களை நிறுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியார் உங்களை உணர்த்துவார். மகனே மகளே, நீ இதெல்லாம் விடணும், நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படி போகக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாதுன்னு ஆவியார் உங்களோட பேசுவார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் என்னோட பேசும். சொல்லுங்க, என்னோட என்ன செய்யும்? நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு என்ன செய்யும்? காட்டும். ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். தாவீது சொல்றாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுதியா? அப்படி ஜெபம் பண்ணுதியா? இல்லை நீங்கள் சார்ல ஜெபம் பண்ணுதியா? அப்படி அகஸ்டின் ஜெபம் பண்ணுதியா? கிடையாது. நானே சொல்லிடுறேன் இல்லைன்னு. இங்கே நிறைய பேர் கிடையாது, அவங்க மட்டும் இல்லை. அல்லையில சொல்லுங்க. என்னமோ வண்டி ஓடியா இருக்கு. ஹல்லேலூயா. பெரிய ஆளுக்களே பண்ணது கிடையாது. சின்ன பிள்ளை எங்கே பண்ண? ஐயையோ, நீங்கள் முன்னே உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசணும். உங்கள் இதயத்துக்குள்ளே இருந்து ஏசப்பா பேசலைன்னா நான் சொல்லவே உங்களுக்கு ஐயோன்னு சொல்லலாம். உங்கள் தப்பா உங்களுக்குள்ளே ஆவியார் கண்டிக்கலை. நீங்கள் ஆவியார் உங்களுக்குள்ளே அந்த உணர்வை தந்து நீங்கள் அந்த இதெல்லாம் உங்கள் உள்ள வாதிக்கலை. இப்படிலாம் ஆண்டவரே என்னை மன்னியப்பா, நான் இப்படியெல்லாம் நடந்துட்டேனே என்ன அவங்க அப்பப்போ நீங்கள் என்ன செய்ய ஆண்டு சமூகத்தில் நீங்கள் உங்களை நீங்களே நீங்கள் அதாவது உணர்த்தி, ஐயோ அப்பா சாமி மன்னிச்சுக்கோங்கப்பா, இனிமேல் இந்த லைனுக்கு போக மாட்டேன், இந்த மாதிரி பேச மாட்டேன், இப்படி நான் அப்படி சொல்லி மன்னிப்பு கேட்க அது நல்ல ஜெபம் பண்ண, இப்படி ஆண்டவர் இதெல்லாம் தப்புன்னு உணர்த்தார். அதெல்லாம் விட்டுதே சாமி, ஏசப்பா என்னை விட்டு மன்னிச்சுக்கோங்கப்பான்னு நீங்கள் வந்துட்டே எல்லாம் நீங்கள் உங்கள் உள்ள இதயத்துக்குள்ள அடித்தளத்தில் இயேசு இருக்கிறார். இது இல்லைன்னா இயேசு உங்களுக்குள்ள இல்லை. உணர்வில்லாத வாழ்க்கை வாழாதாங்க. அல்லேலூயா. நல்ல ஆண்டவரை நேசிங்க. ஆண்டவரை நீங்கள் நேசிப்பீங்களா? ஆண்டவர் கேட்டார் பேதுரை பார்த்து, என்னை நீ நேசிக்கிறாயான்னு கேட்டார். யாரை பார்த்து? பேதுரை பார்த்து கேட்டார். அல்லேலூயா. அவன் என்ன சொல்லியிருப்பான்? ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கலைன்னு சொன்னால் நான் கெச்சமேன தோட்டத்தில் அவன் மல்கூசு காதனை வெட்டியிருப்பானா. உண்மை நேசிக்க போய் தான் அவன் தலையைத்தான் வெட்டினேன். அவன் சாச்சனால காது கீழே விழுந்துருச்சு. அந்த காதுலாம் போய் அலைவன். அவன் பார்த்தா நீங்கள் அந்த காற்றை எடுத்து எரிஞ்சிட்டேரு, ஓட்ட வச்சுட்டேரு. ரெண்டாவது கேட்டார், அவனாவின் குமாரனாக சீமோனே நீ என்ன? அப்போ சொல்லுவாமா, 12 பேர் எல்லாரும் படகுல போயா இருக்கும்போது நீர் சமுத்திரத்தில் நடந்து வந்தீர். எந்த பயிலாச்சிலும் இறங்கி வந்தானா படகை விட்டு, நான் ஆண்டவரே நீ தேவடைய குமாரனால நானும் இந்த கடலில் எனக்கு உத்தரவுடன் நீர் சொன்னவர் நான் உண்மை நம்பி நான் நடந்தேன், உண்மை நேசிக்காமல நான் நடந்தேன் அப்படி சொல்லியிருப்பான்னு சொல்லியிருக்க மாட்டானா? அல்லேலூயா. மூணாவது கேட்டார், யோனாவின் குமாரனாகி சீமோனே நீ என்னை எல்லாரும் பார்க்கலையும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்ட உடனே என்ன சொல்லியிருப்பான்? எல்லாரையும் வச்சுக்கிட்டு என்ன சொன்னீர்? அப்பாலே போ. எல்லாரையும் வச்சுக்கிட்டு தனியாக கூப்பிட்டு கூட என்ன செய்யலை நீர்? சொல்லலை. இந்த கூட்டத்துக்குள்ளே இவ்வளோ பேர் மத்தியில் எல்லாரும் 4 ஊருக்காரங்க 10 ஊருக்காரங்க இருக்க இடத்துல அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னேன். அன்னைக்கும் நான் என்ன நேசித்தேன். ஒரு தூசி அளவு கூட ஒரு ரோம கனவு மேலே கூட எனக்கு உண்மை மேலே வெறுப்பு என்ன செய்யலை, வரலையே. நான் எப்படி ஏசப்பான்னு உண்மை தூர போக விட்டு சொல்லியிருப்பான்னு சொல்லியிருக்க மாட்டானா? இந்த டயலாக்லாம் இங்கே பைபிள் இருக்கானா? ஹல்லேலூயா. இருக்கும். இதெல்லாம் இடையில 3 நேரம் சொல்லியிருக்காருன்னா சும்மா சொல்லிக்கிறதுக்கு மாட்டார். இவர் சொல்ல அவன் சொல்ல இவன் சொல்ல அவன் சொல்ல. அதனால் கவனிங்க, உயிரோடு இருக்க நாளெல்லாம் அல்லேலூயா நமக்குள்ளே நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாம் ஒரு குடும்பம், நம்ம எல்லாரும் ஒரே சரீரம். நமக்குள்ளே அந்த சாதி இந்த சாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று வேறு என்னத்தினாலும் என்ன செய்யாது, போகாது. அந்த சாதி ஆர்டர் இந்த சாதி பிசாசு என்ன சொன்னார்? இந்த சாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசம் என்று வேறு இடத்தினாலையும் போவாதுன்னார். இது ஒரு மோசமானது இந்த ஜாதிங்கிறத சொல்லி சில சொல்லுவாங்க. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க உங்கள் சொந்தக்காரமாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒன்றா அந்த மாதிரி தான். இது எல்லாமே இங்கே இருக்க ஆட்கள்லாம் உங்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்க. எந்த பையன் நமக்கு சொந்தக்காரன்? குடிகார பயலும் கொலகார பயலும் வச்சாரக்கார பயலும் திருட்டு பயலும் விக்கிரகாரக்கார பயலுமா நமக்கு சொந்தக்காரன்? நம்ம சொந்தக்காரன் நம்ம சர்ச்சில் ஏசப்பாவை தேடுகிற இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டதை எனக்கு சொந்தக்காரன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் 1986 நான் அதுக்கு முன்னக்கட்டியே
நான் வந்து இந்த ஜாதி பேரை என்ன செய்ய மாட்டோம், போட மாட்டேன். கையெழுத்து போடும்போது பத்திரம் முடிக்கும் போதும் நாங்கள் பத்திரம் முடித்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி சுப்பையானு தான் போடுவோம் ஒழிய எங்கள் ஐயா இன்னார் ஜாதிக்காரன்னு போடதே கிடையாது. அல்லேலூயா. பெரிய எங்கள் விக்டோரியா கல்யாணம் வந்துச்சு, எங்கள் இம்மான் கல்யாணம் வந்துச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்படி போடலைன்னு சொன்னால் போடக்கூடாது, என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம். அல்லேலூயா. சுப்பையா அவ்வளோதான், இதெல்லாம் போடக்கூடாது. அப்படி ஒரு தீர்மானம். பிறகு இந்த எனக்கு ரெனியூவல் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு, பாஸ்போர்ட் ரெனியூவல் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. என்னது பாஸ்போர்ட் ரெனியூவல் பண்ணுவாங்க தெரியுமா, சில வருஷம் முடிஞ்சவொடனே ரெனியூவல் பண்ணும்போது இந்த நேரம் இப்போ போய் என்ன செய்யணும், இந்த ஜாதியை தூர என்ன செய்யணும், எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு இந்த ஜாதியை எடுத்துடணும்னு சொல்லி நான் மனு கொடுத்துருந்தேன். அப்போ உங்கள் மேலே உச்சகட்ட அதிகாரியை பார்க்கணுமா, அப்படி அந்த இது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி ஏதாச்சும் எடுக்க இருந்தால் அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் உயர் அதிகாரி அவர் தான், அவரை பார்க்கணுமா. அவரை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணி அவரை 3வது மாடியில் மேலே வர சொல்லி அவர் உள்ளே போய் அவருக்கு முன்னால் உட்காந்தேன். என்ன இது நல்லா தானே இருக்குன்னாரு. எப்படி இருக்கான் உங்கள் ஐயா பேர் நல்லா தானே, உங்கள் அப்பா பேர் நல்லா தானே இருக்குது, இதில் என்ன பிரச்சனை, இது ஏன் இதை எடுக்கணும் ஏன்னாரு. இல்லை எடுக்கணும். ஏன் எடுக்கணும், நல்லா தானே இருக்குது. அப்போ நினச்சி அவருங்கிட்ட உள்ளவர் நினச்சிக்கிட்டேன், நல்லா தானே இருக்கு. இல்லை சுப்பையானு தான் எனக்கு இருக்கணும், நீங்கள் தயவு செய்து அந்த தூரை எடுத்துருங்க. நான் தேவனுக்கு முன்பாக உண்மையாக சொல்லுகிறேன். அல்லேலூயா. நம்ம சபைக்கு வாரவன் தான் நம்ம தாழ்ல, நம்ம சபைக்கு வாரவன் தான் நமக்கு சின்னியம்மாவையும் பெரியாமாவையும் சித்திமாவையும் சித்தத்தம்மாவையும் பெத்தத்தம்மாவையும் எல்லாமே சொந்தம் பந்தம் மாமே மச்சான் அத்தனை வரும் நம்ம இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க தான், ஏசப்பாவுடைய பிள்ளைகள் தான் நமக்கு சொந்தக்காரன் ஒழிய. ஹல்லேலூயா. கரங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம என்ன சொல்லி நம்ம சபை தான் நமக்கு சொந்தக்காரன் ஒழிய நமக்கு எவன் பேச்சு சொந்தக்காரன் பேச்சை நீங்கள் கேட்க வேண்டாம். ஏசப்பா என்ன சொல்லுகிறாரோ அதை கேளுங்க. அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் எவனோ ஒருத்தர் ஆண்டவருடைய துறமை போயிட்டான்னு சொல்லி நீங்கள் அதை பார்த்து உங்கள் வாழ்க்கையை வம்பாக்கிறாதங்க. ஏவன் பெரிய ஊழியக்காரே பாவம் செஞ்சுட்டாரு, அதனால நீங்களும் பாவம் செய்யலாம்னு நினைக்கிங்களா? அவன் நரகம் போவான். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பரலோகம் போக வேண்டுமானா நம்முடைய அக்கினி, நம்முடைய பலிபீடம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். கரங்கொத்து எல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா அந்நிய பாசல ஜோமனுமா ஷாபாலா காத்தா ராபாரா துராமானா தியாலைக்கல காத்தாப்பா ஷாபாத்தா காத்தாப்பா தாரா ஷேமா நாதாலா காத்தா ராபாரா தியாலே மேன் பலிபீடமே பலிபீடமே கர்த்தரின் பலிபீடமே எரியட்டுமே எரியட்டுமே பரிசுத்த அக்கினியே. எங்கள் தேசம் மறுரூபமாகணுமே, எங்கள் சபைகள் உயிர் பெற்று எழும்பணுமே, இந்த பாகாலின் பலிபீடம் அழியணுமே, எங்கள் தேசத்தின் தீட்டெல்லாம் எரியட்டுமே. கர்த்தரே முழங்கணுமே, உயிர் பெற்று எழும்பணுமே, எங்கும் முழங்கணுமே, உயிர் பெற்று எழும்பணுமே. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் வசனத்தை சொல்லி முடிக்க போகிறேன், 5 நிமிஷம் முடிச்சுடுவேன். 18ஆம் அதிகாரத்தில் 32 இருந்து வாசிப்போம். சங்கீதம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 32 வாசிங்க. இப்போ அதாவது சீக்கிரம் ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும், அதாவது எல்லாம் விதைச்சு காளையை வெட்டி வச்சு தண்ணியை கொண்டு வந்து ஊற்ற சொல்லி மாறி மாறி தண்ணியை கொண்டு வந்து ஊற்றி பலிபீடமெல்லாம் அக்கினால் நிறைஞ்சிருச்சு, தண்ணினால நிறைஞ்சிருச்சு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் 36 வாசிப்போம். அந்த பலி செலுத்த நேரத்திலே வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும்
தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்பதை இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீரே தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வான தகர்பலியவும் விரவுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து தண்ணீரையில் நக்கி போட்டது. கரங்களுக்கு எல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமா. இதில் என்ன சொன்னா தெரிஞ்சுக்கோங்கண்ணே, அவங்க பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் பலிபீடங்களை கெட்டுறாங்க, ஆட்டம் போட்டாங்க, அக்கினி என்ன செய்யலை, இறங்கலை. ஆனால் எலியா என்ன செஞ்சான், ஒரு பலிபீடத்தை கட்டி 12 கற்கள் எடுத்து ஒழுங்கரமாக கட்டி எல்லாம் செஞ்சு விரவுகளை அடக்கி காளையை வெட்டி சந்தா காளையை வெட்டி அதில் காளையெல்லாம் அடுக்கி வச்சு அதில் தண்ணியை கொண்டு வந்து 4 குடம் தண்ணியை கொண்டு வந்து ஊற்றி, 2வது 4 குடம் தண்ணி, 3வது 4 குடம் தண்ணியை கொண்டு வந்து ஊற்றி பலிபீடமெல்லாம் எல்லாம் எங்கே பார்த்தாலும் தண்ணி காடு. அல்லேலூயா. இப்போ ஜெபம் தான், கர்த்தாவே நம்முடைய ஊழியக்காரர் என்பதையும் நீரே தேவன் என்பதையும் நான் எல்லாம் இதுவரைக்கும் நம்முடைய சித்தத்தின்படியே செய்து என்பதையும் நீரே தேவன் நீரே கர்த்தர் என்பதையும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளோ என்னை. அவன் ஜெபம் பாருங்க, அக்கினியா இருந்துச்சு, வைராக்கியமா. அவன் ஜெபத்தை கேட்டுட்டு ஆண்டவரால் சும்மா இருக்க முடியாது. எங்கிருந்து அக்கினி இறங்குச்சு, எங்கிருந்து? இதெல்லாம் கதை கிடையாது, இது நடந்த காரியம், சரித்திரம். வைராக்கியமா கர்த்தருக்காக நின்ன மனுஷன் எலியா. அல்லேலூயா. அப்படி சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அல்லேலூயா. ஆகாபப்பா சொல்லுவான், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், என் வாக்கின்படியே அன்றி 3 வருஷத்துக்கு 3 வருஷம் 6 மாசம் மழையோ பனியோ இந்த பூமியில பெய்யாது. அல்லேலூயா. நீ சில வேலையெல்லாம் திசைகட்டு போக பண்ணி ஜனங்களெல்லாம் விக்கிரகங்களுக்குள்ள திருப்புறபடினாலே, பாவம் பெருகி போனபடினாலே, ஏசபேலின் பாவம் மனைவி பாவம் பயங்கரமா இருக்கிறபடினால மழையே பெய்யாதப்பாடு ராஜா பார்த்து சொன்னா பாருங்க. சொல்லிட்டு என்ன சொன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் சொல்லுகிறேன்னா. நான் நீங்கள் யாருக்கு முன்னால நிற்கணும் சொல்லுங்க, யாருக்கு முன்னால் நிற்கணும்? தினந்தோறும் கர்த்தருக்கு முன்னால் நிற்கலா? தோய் தம்பிமார்கள் பையன் கேட்கல, பிளஸ் எல்லாம் கேட்கையா? நீ கர்த்தருக்கு முன்னால் இப்பவுமே என்ன செய்யணும் சொல்லு. எங்கள் அம்மா நிற்பா, நான் என்னத்தை நிற்கேன்? எங்கள் அம்மா சாப்பிடுவா, நான் என்னத்தை சாப்பிட? எல்லாம் கவனிக்கணும். அல்லேலூயா. நம்ம யாருக்கு முன்னால் நிற்கணும்? சில சின்ன பிள்ளைலாம் கவனிக்கல எல்லாரும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு சப்பானி முத்தை காணும், வரல. அல்லேலூயா. நம்ம யாருக்கு முன்னால் நிற்கணும் சொல்லுங்க, யாருக்கு முன்னால் நிற்கணும்? நம்ம கர்த்தருக்கு முன்னால். அவன் சொல்ல, நான் கர்த்தருக்கு முன்னால். நீங்கள் கர்த்தருக்கு முன்னால் நில்லுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை எல்லாரும் அறியும்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அவன் அடிக்கடி அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நானே சொல்லுவான். ஆகாப்கிட்ட பேசும்போதெல்லாம் நான் நீங்களும் கர்த்தருக்கு முன்னால் நிற்போம், காலமே எழும்புவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னால் நிற்போம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு முன்னாக நிற்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னால் நிற்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும். ஆமென். தேவனோடு நீங்கள் நேரம் செலவழித்து தேவனோடு நல்ல ஐக்கியமாக இருந்தேன்னா உங்கள் பலிபீடம் எரிந்து கொண்டே இருக்கும், உங்கள் செபம் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கும். எலியா அக்கினியாக இருந்தபடினாலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலிபீடத்தை எரிச்சு போட்டுச்சு. அவன் அக்கினியாக இருந்தபடினாலே அவன் பரலோகம் போகும்போது அக்கினிமயமான ரதமும் குதிரையும் வந்து அவன் எரிஞ்சது பரலோகத்துக்கு. அவன் எப்படி போனான் தெரியுமா? எலியா அக்கினி ரத குதிரை, அக்கினி குதிரை, அக்கினி ரதம். என்ன ரதம்? அவன் பரலோகம் போறதுக்கு என்ன ரதம் வந்துச்சு? அக்கினி ரதம். ஏன்னா இவன் அக்கினியா இருந்தான், இவன் சாதாரணமான இல்லை. அதனால அக்கினி ரதமே வந்தவன பரலோகத்தை கூட்டி வச்சியா? நான் நீங்களும் வேதம் சொல்லி, நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருந்தானால் உன்னை வாயிலிருந்து என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி போட்டுருவேன். வெதுவெதுப்பான பேரளவில் சும்மா ஏனோ தானோ இப்படி வாழாதங்க. நீங்கள் எல்லாம் இருக்கிற அத்தனை பேரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்களாம் கவனிக்கலாம், பையங்களாம் கவனிக்கலாம்.
யாருக்கும் பேச நினைக்காதாங்க, எல்லாரும் எரிகிறவளா இருப்போம். ஆமென். எல்லாரும் எழும்பி நிற்போமா?